Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். டெல்லி சிபிஐ ஆபீஸில் 2வது நாளாக தாவேக புள்ளிகளிடம் விசாரணை. கரூரில் செப்டம்பர் இறுதியில் தாவேக தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக சிபிஐ விசாரித்து வருகிறது. கரூரில் முகாமிட்டு தாவேக நிர்வாகிகள், சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள், போலீசார், அரசு ஊழியர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, இணை செயலாளர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோரிடம் நேற்று டெல்லியில் வைத்து விசாரணை நடந்தது. காலை 10 மணிக்கு சிபிஐ ஆபீஸில் ஆஜரான தாவேக தலைவர்களிடம் நேற்று முழுதும் பல மணி நேரம் விசாரணை நடந்தது. நாளை மீண்டும் வர வேண்டும் என்று சிபிஐ அதிகாரிகள் கூறினர். அதன்படி இன்று காலை ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோர் இன்று மீண்டும் ஆஜரானார்கள். அவர்களிடம் 2 நாளாக சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்துகின்றனர். பிரச்சார கூட்டத்திற்கு விஜய் வரவேண்டிய நேரம், அவர் வருகை தந்த நேரம், கூடிய மக்களின் எண்ணிக்கை, அவர்களுக்கு வழங்கிய வசதிகள், போலீசார் பாதுகாப்பு தந்த விதம், நெரிசலுக்கான காரணம் தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். தாவேக நிர்வாகிகள் கொடுக்கும் தகவல்களை தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றனர். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் கேட்டு விநாயகரை வழிபட்ட ஜி.கே. வாசன். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கற்பக விநாயகர் கோயிலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் சாமி கும்பிட்டார். கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை இல்லாத தமிழகம் வேண்டுமென்றும் 2026இல் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றும் விநாயகரிடம் வேண்டியதாக ஜி.கே. வாசன் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலே தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கான பிரகாசமான சூழல் தொடர்ந்து அமைந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டணியை வலுப்படுத்தும் வகையிலே கூட்டணிகள் சேரக்கூடிய வாய்ப்பு இன்னும் 1 மாதத்திற்குள் அதிகரிக்கும். ஆட்சியாளர்கள் அகற்றப்பட வேண்டும், தமிழகத்திலே நல்லாட்சி அமைய வேண்டும், மக்கள் நிம்மதியாக இருக்கிற சூழல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அத்துணை கட்சிகளும் ஒத்த கருத்துடைய எங்களுடைய கூட்டணியிலே இணைந்து குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை வைக்கிறேன். திமுக கூட்டணி வலுவா இருக்கிறது மாதிரி அதிமுக கூட்டணி வலுவா இல்லையா சார்? பிஜேபி எங்களது வெற்றி பிரகாசமாக இருக்கிறது என்று சொன்னால் வெற்றியை உறுதி செய்து கொள்ளக்கூடிய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். தேர்தலிலே கூட்டணிகள் முழுமையாக அமைந்த பிறகு அதிகாரப்பூர்வமாக கூட்டணி கட்சிகள் எல்லாம் கலந்து பேசி ஒத்த கருத்துடையவர்களாக கூட்டணி இடங்கள், தொகுதிகளெல்லாம் பெற்று 100% வெற்றியடைய முயற்சி எடுத்து மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்வோம். நீங்க பொதுவா தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. 4.5 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி பீடத்தில் இருந்தும் கூட கொடுத்த வாக்குறுதியை பற்றி கவலைப்படவில்லை, மக்களை பற்றி கவலைப்படவில்லை, எத்துறையை பற்றியும் கவலைப்படவில்லை என்ற ஆதங்கத்தில் அடிப்படையிலே மாணவர்கள், மகளிர், செவிலியர்கள், ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் என்ற அனைத்து தரப்பினரும் எங்கு பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பத்திரிகை, தொலைக்காட்சியே சாட்சி. இதற்கு அர்த்தம் எதிர்மறை வாக்கு தமிழக அரசுக்கு அதிகரித்து கொண்டு போகிறது, தோல்வியை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. சட்டென சரிந்த தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 3360 குறைந்தது. சர்வதேச சந்தை நிலவரம் காரணமாக தங்கம் விலை ஏற்றம் இறக்கமாக காணப்படுகிறது. சென்னையில் நேற்று ஆபரண தங்கம் சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,04,160 ரூபாய்க்கு விற்றது. கிராம் 80 ரூபாய் குறைந்து 13,020 ரூபாய்க்கு விற்றது. இன்று காலை தங்கம் விலை பெரிய அளவில் சரிந்தது.
சவரனுக்கு 3,360 ரூபாயும் கிராமுக்கு 420 ரூபாயும் குறைந்தது. இப்போது ஒரு சவரன் தங்கம் 1,800,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 12,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ராக்கெட் வேகத்தில் ஏறிய தங்கம் விலை ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் இறங்கியிருப்பது மக்களுக்கு ஓரளவு ஆறுதலை தந்துள்ளது. தங்கத்தோடு போட்டி போட்டு எகிரிய வெள்ளி விலையும் இன்று சரிந்தது. நேற்று 1 கிராம் 281 ரூபாய்க்கு விற்ற வெள்ளி இன்று சட்டென 23 ரூபாய் குறைந்தது. இப்போது 1 கிராம் வெள்ளி 258 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காத்திருந்து திமுக மாநாட்டுக்கு சென்ற அரசு பஸ்கள். பல்லடத்தில் திமுக மகளிரணி மாநாடு நேற்று நடந்தது. பொள்ளாச்சி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இருந்து கட்சியினர் மக்கள் அழைத்து செல்லப்பட்டனர். பெண்களை சுடிதார், புடவை என திமுக கட்சி நிற உடையில் அழைத்து சென்றனர். இதற்காக பெரும்பாலும் அரசு பஸ்களே பயன்படுத்தப்பட்டன. கிராமப்புறங்கள், புறநகர் செல்லும் பஸ்கள் திருப்பி விடப்பட்டன. பஸ் ஸ்டாண்டில் பஸ் இல்லாமல் பல மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. ஆளுங்கட்சியாக திமுக இருப்பதால் மாநாடு முதல்வர் பங்கேற்கும் விழா என்றால் அரசு பஸ்களை பயன்படுத்துவது வழக்கமாகிவிட்டது. நேற்று நடந்த மாநாட்டுக்கு அரசு பஸ்களில் கட்சி கொடியை கட்டி அழைத்து சென்றதால் பலர் பஸ்கள் கிடைக்காமல் காத்திருந்தனர். அரசு பஸ்களை கட்சி நிகழ்ச்சிக்கு பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என ஆர்வலர்கள் கூறினர். தொடர் விடுமுறை, புத்தாண்டு காரணமாக வெளியூர் செல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் உடுமலை பஸ் ஸ்டாண்டில் நேற்று காலை முதல் காத்திருந்தனர். நீலகிரியிலும் அரசு பஸ்கள் பல்லடம் திமுக மாநாட்டிற்காக அனுப்பப்பட்டதால் உள்ளூர் பயணிகள் 2 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து அவதிக்குள்ளாகினர். நீலகிரியில் 165 பஸ்கள் மட்டுமே இயக்கப்படும் நிலையில் 30க்கும் அதிகமான அரசு பஸ்கள் கட்சியினரை அழைத்து செல்ல கொண்டு செல்லப்பட்டதாக குன்னூர் மக்கள் பாதுகாப்பு சங்க தலைவர் மனோகரன் கூறினார். உங்களை நம்பி வாக்களித்து ஆட்சி கட்டிலில் அமர்த்தியதற்கான விலையை இன்று மக்கள் தினமும் அனுபவித்து வருகின்றனர். நிரந்தரமாக வீட்டிற்கு செல்ல வேண்டிய நாள் இனி வெகு தூரத்தில் இல்லை முதல்வர் ஸ்டாலின் என அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். பறவை காய்ச்சல் எதிரொலி, எல்லையில் தீவிர கண்காணிப்பு. சபரிமலை சீசன் காரணமாக தமிழகத்திலிருந்து லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் கேரளா சென்று வருகின்றனர். இந்த சூழலில் கேரளாவில் இப்போது பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பரவுவதை தடுக்கும் பொருட்டு எல்லைப்பகுதி சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. போலீசார் மற்றும் சுகாதாரத்துறையினர் காய்ச்சல் பரிசோதனை செய்து வருகின்றனர். காய்கறி மாலை அணிந்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் முதலைப்பாளையம் பகுதியில் உள்ள செயல்படாத கல்குவாரி பாறைக்குழியில் கொட்டப்பட்டு வந்தது. இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் மாசுபட்டு விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து அப்பகுதி விவசாயிகள் விளைச்சல் பாதித்த பாகற்காய், மஞ்சள் கிழங்கு, தென்னை மற்றும் மாசடைந்த நீர் உள்ளிட்டவற்றை மாலையாக அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நல்லூர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழு சார்பில் குமரன் சிலை அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வலியுறுத்தப்பட்டது. அப்பகுதியை சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், கழிவு மேலாண்மை தொடர்பான புதிய முன்னெடுப்புகளை செய்யக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் கைக்குழந்தையுடன் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். வங்கதேசத்தில் பற்றி எரிகிறது இந்துக்களின் வீடுகள். மத வெறியர்களை வேடிக்கை பார்ப்பது ஏன்? வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா பதவி விலகிய பின் அரசியல் குழப்பம் அதிகரித்து மதவாதம் தலைவிரித்தாடுகிறது. குறிப்பாக நம் நாட்டுக்கு எதிரான கருத்துக்கள் பரப்பப்படுவதுடன் இந்துக்கள் மீதான தாக்குதல்களும் அதிகரித்துள்ளன. பிப்ரவரியில் அங்கு பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் சென்ற வாரம் வங்கதேச மாணவர்கள் அமைப்பின் தலைவர் ஷெரீப் ஓஸ்மான் ஹாதி சுட்டுக் கொல்லப்பட்டார். இதற்கு ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியினரே காரணம் என குற்றம் சாட்டப்பட்டது. வங்கதேசத்தின் பல நகரங்களில் வன்முறைகள் வெடித்தன. இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்தன. இதன் ஒரு பகுதியாக மைமன்சிங் பகுதியைச் சேர்ந்த திபு சந்திரதாஸ் என்ற இந்து இளைஞர் கொடூரமாக அடித்துக் கொல்லப்பட்டார். அவருடைய உடலை மரத்தில் கட்டி வைத்து தீ வைத்தனர். பல இடங்களில் இந்துக்கள் மற்றும் அவர்களது வீடுகள், கோயில்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. சாட்டோகிராம் மாவட்டத்தில் 5 நாட்களுக்குள் 7 இந்து குடும்பங்களின் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் பிரோஜ்பூர் பகுதியில் சகா என்ற இந்துவின் வீட்டுக்கு நேற்று தீ வைக்கப்பட்டது. அருகே இருந்த மேலும் 4 வீடுகளிலும் தீ பற்றியது. தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் கண் விழித்து அதிர்ச்சி அடைந்தனர். கதவும் வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருந்தது. தகர மேற்கூரைகளையும் மூங்கில் வேலிகளையும் வெட்டி உயிர் தப்பியதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். சந்தேகத்தின்படி 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இடைக்கால அரசு, ராணுவம் உட்பட எந்த தரப்பும் பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்காத சூழல் நிலவுகிறது. தட்டி கேட்க யாரும் இல்லாததால் சில கும்பல்கள் வன்முறைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன.